வாங்க உட்காருங்க என்று இருக்கையை காட்டினான் த்ரீலோக். அவர்களுக்கு எதிரே இருந்த இருக்கைகளில் இவர்கள் வந்து அமர்ந்தனர். இவர்களுக்கு மத்தியில் ஒரு நடுவரை போல தனி இருக்கையில் அமர்ந்து கொண்டான் த்ரீலோக். அங்கிள், உங்களை இங்கே எதற்காக வர சொன்னேன்னு தெரியுமா? எதற்காக என்பதை போல் த்ரீலோக்கை பார்த்தார் விநாயகராம். அங்கிள், இவங்க பூர்வீகம் ராஜஸ்தான். இதுதான் அடையாறில் தான் இருக்காங்க. பளிங்கிக்கல் வியாபாரம், பீங்கான், கலைப்பொருட்கள் விற்பனை, அலங்கார மின்விளக்குகள் என பல தொழில்கள் இவங்களுக்கு இருக்கிறது. மகனுக்கு திருமணம் செய்து பார்க்கணும்னு இவங்களுக்கு ஆசை. இவ்வளவு நாளா பிடி கொடுக்காம இருந்த பிரனோஸ் இப்பதான் ஒத்துக்கிட்டான். நல்ல இடமா இருந்தா சொல்லுங்க, பிரனேஸ்க்கு திருமணத்தை முடிச்சிடலாம்னு என்கிட்ட வந்தாங்க. எனக்கு உடனே திருவேணி ஞாபகம் தான் வந்தது. உங்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொன்னேன். அவங்களுக்கு ஓகே சொன்னாங்க. எதற்கும் ஒரு முறை நேரில் பார்த்து பேசினால் நல்லா இருக்குமேன்னு விரும்பினாங்க. திருவேணிக்கு பொருத்தமான இடம்னு என் மனதுக்கு பட்டது. அதனாலதான் உங்களை இங்க வர சொன்னேன். திருவேணிக்கு இந்த திருமணத்துல விருப்பம்னா பேசி முடிச்சிடலாம். சொல்லியபடியே திருவேணியை பார்த்தான் த்ரீலோக். திருவேணி உதட்டில் மெல்லிய புன்னகை மட்டும் இழைந்தோடியது. மனைவி சங்கமித்ராவை பார்த்தார் விநாயகராம் சேத். அவள் கண்களில் சம்மதத்துக்கான அறிகுறி தெரிந்தது. த்ரீலோக் இப்படி திடீர்னு கூப்பிட்டு வந்து உடனே முடிவு சொல்லணும்னா? விநாயகராம் சேத் தயங்கியபடி கேட்டார். அவசரம் ஒண்ணுமில்ல, ஒரு வாரம் கூட நீங்க டைம் எடுத்துக்கங்க. உங்க பொண்ண எங்களுக்கு பார்த்த மாத்திரத்திலேயே பிடிச்சு போச்சு. 2 மாசம் லீவ்ல பையன் வந்திருக்கான். அதுக்குள்ளார அவனுக்கும் திருமணத்தை முடிச்சு மனைவியோட அவனை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கலாம்னு நினைக்கிறோம். நீங்க பொண்ணை பெத்தவங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நீங்க சொல்கிற முடிவு நல்ல முடிவாக இருக்கட்டும் என்றார் சந்திரதாஸ். பையனின் அம்மாவும் நல்ல முடிவா சொல்லுங்க என்று விநாயகராம் சங்கமித்ரா இருவரது முகத்தையும் மாறி மாறி பார்த்தார். த்ரீலோக் எழுந்து சென்று பிரனேஷ் அருகில்தான் போய் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தான். திருவேணியையும் அருகில் அழைத்து அவனுடன் பேச வைத்தான். இருவரும் பேசிக்கிட்டு இருங்க, இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நழுவினான் த்ரீலோக். திருவேணியும் பிரனோஸும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் என்ற எண்ணத்திலேயே அந்த இடத்தை விட்டு எழுந்தான் அவன். இரு குடும்பமும் எவ்வளவு நேரம்தான் பேசிக்கொண்டு இருக்க முடியும்? எங்கே த்ரீலோக் என்று ஒரு குடும்பத்தாரின் கண்கள் த்ரீலோக்கை தேட ஆரம்பித்து விட்டன. அதோ த்ரீலோக். போட் கிளப் ஊழியர் ஒருவருடன் நடந்து வந்து கொண்டிருந்தான் த்ரீலோக். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று சொன்னபடி வந்து அமர்ந்த த்ரீலோக், டின்னருக்கு நேரம் ஆச்சு. உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, ஆர்டர் பண்ணிடுறேன் என்றான். நாங்க என்ன சொல்றது, நீ விரும்பியதே சொல்லு என்றார் விநாயகராம். திருவேணி, உனக்கு என்ன வேணும் சொல்லு, பிறகு வீட்டில் போய் என்ன திட்டாத என்று சிரித்தான் த்ரீலோக். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையே எங்களுக்கும் ஆர்டர் பண்ணு த்ரீலோக் என்று திருவேணியை கையை காட்டினான் பிரனோஸ். விக்கெட் விழுந்தெடுத்து என்று மனசுக்குள் சிரித்து கொண்டான் த்ரீ. சார், இங்க வாங்க. முதலில் பாசந்தி ஸ்வீட், பிறகு ஸ்வீட் கார்ன் சூப், அப்புறம் என்னென்ன ஸ்பெஷல் மெனுவோ அதெல்லாம் கொண்டு வாங்க என்று புது புது ஐட்டமாக உடன் வந்த ஊழியரிடம் சொல்லி முடித்தான் த்ரீலோக். இவ்வளோ வெரைட்டி சாப்பிட முடியுமா கேட்டார் விநாயகராம். அங்கிள், நீங்க சும்மா இருங்க, திருவேணியும் ஆண்டியும் டேஸ்ட் பண்ணி தான் பார்க்கட்டுமே
என்று விநாயகராம் சேத்தின் வாயை அடைத்தான் த்ரீலோக். சரிங்க டாக்டர், உங்க இஷ்டம் என்று விநாயகராம் மௌனமாகி விட்டதை பார்த்து எல்லோரும் சிரித்து விட்டனர். முதலில் பாசந்தி வந்தது. அதை சுவைத்து முடிப்பதற்குள் ஸ்வீட் கார்ன் சூப் ஆவி பறக்க வந்தது. பிறகு வெஜ் பீஸ் என பல வகையார்கள் டேபிள் மீது கொண்டு வந்து வைக்கப்பட விருந்து அமர்க்கலப்பட்டது. இப்படி ஒரு விருந்தை பார்த்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. இப்பொழுதுதான் மன நிறைவாக சாப்பிடுகிறேன் என்று த்ரீலோக்கியை புகழ்ந்தார் விநாயகராம். இரவு மணி 9 கடந்தது. விருந்து உண்டு மகிழ்ந்த பிரினேஸ் குடும்பத்தினர் விடை பெற்றனர். போகும்போது உங்களிடமிருந்து ஒரு நல்ல முடிவை எதிர்பார்க்கிறேன். விநாயகராம் சேத்திடம் மீண்டும் நினைவுபடுத்த மறக்கவில்லை சந்திரதாஸ். நாமும் கிளம்புவோம் என்றான் த்ரீலோக். தலையசைத்தார் விநாயகராம் சேத். அவர் முகத்தில் புதிய மலர்ச்சி காணப்பட்டது. சங்கமித்ரா முகத்திலும் அது பிரதிபலித்தது. திருவேணி, என்ன ஒரு ரியாக்ஷனையும் காணும்? என் மீது கோபம் எதுவும் இல்லையே என்றான் த்ரீலோக். இருந்தாலும் என்னை வீட்டை விட்டு துரத்துறதுலேயே குறியா இருக்கிறல்ல என்று பொய்க்கோவம் கொண்டாள் திருவேணி. அவள் முகத்தில் குடியேறிய வெக்கத்தை பார்த்து, புதுப்பெண் முகத்துல வெக்கத்தை பாரு, என்னை கேலி செஞ்சே இல்ல, இப்ப பாத்தியா? அவள் தலையில் செல்ல குட்டு வைத்தான் த்ரீலோக். பாருமா த்ரீலோக், கேலி பண்றத. தாயின் தோளில் வெக்கத்தோடு முகம் புதைத்தாள் திருவேணி. த்ரீலோக், யூ ஆர் எ கிரேட் பர்சன், ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ என்று பாராட்டினார் விநாயகராம். அவர்களை காரில் அனுப்பிவிட்டு அவர்கள் பின்னாலேயே தனது காரில் பின் தொடர்ந்தான் த்ரீலோக். த்ரீலோக், நான் விநாயகராம் பேசுறேன். சொல்லுங்க அங்கிள். நீ பார்த்து வைத்திருக்கிற மாப்பிள்ளை, அவங்க குடும்பத்தை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. திருவேணி அபிப்பிராயத்தையும் கேட்டேன். திருவேணிக்கும் இந்த திருமணத்தில் சம்மதம்தான் சொல்லிட்டா. நீ மாப்பிள்ளை வீட்டாரிடம் நம்முடைய அப்பா த்ரீலோக் பார்த்திருக்கிற மாப்பிள்ளையே காட்டி சம்மதத்தை சொல்ல, மாப்பிள்ளை அமெரிக்காவுக்கும் திரும்புறதுக்குள்ள திருமணத்தை முடிச்சிடலாம் என்றார் விநாயகராம். அங்கிள், ஆண்டிக்கு இதுல சம்மதம் தானே? ஆமாம், அவ சொல்லிதான் நானே உனக்கு ஃபோன் பண்றேன். இன்னொரு ஹாப்பி நியூஸ் சொல்லுங்க அங்கிள். திருவேணிக்கு கல்யாண பேச்சை எடுத்ததாலோ எங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னு கேட்க போயிருந்தேன். மார்வாரி குடும்பத்துல திருவேணிக்கு சம்மந்தம் பேசி முடிக்கிறதுல எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என் சகோதரிகளுக்கும் சந்தோஷம். இப்போ என் வீட்டுக்கும் வந்து போகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. த்ரீலோக், இது எல்லாமே உன்னாலதான்ப்பா. நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னா உனக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும்ப்பா. விநாயகராம் குரல் தழுத்தழுத்தது. அங்கிள், இதில் என்னோட பங்கு எதுவும் இல்லை. எல்லாம் திருவேணியோட அதிர்ஷ்டம்தான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கல்யாணத்தை ஜமாச்சிடுவோம். இப்பவே அவர்களுக்கு உங்க சம்மதத்தை சொல்லிடுறேன். அங்கிள், பக்கத்துல திருவேணி இருக்காளா கேட்டான். இருக்காள், கொடுக்குறேன். திருவேணி, ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல, இந்த திருமணத்துக்கு நீ சம்மதித்திருக்கு. ஏன் சம்மதிக்க மாட்டேன் என்ற சந்தேகம் இருந்ததா? அதுக்குல உன்னுடைய அனுமதி இல்லாம இப்படி ஒரு காரியத்துல இறங்குறோமே, ஒருவேளை நெகட்டிவா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது கூட யோசிச்சேன். என்னுடைய நலத்தில் உன்னை விட வேறு யாருக்கு அக்கறை இருக்கும் த்ரீலோக்? எனக்கு தெரியாதா என்ன? நீ கலந்து கொடுத்து குடி என்று சொன்னால் கூட நான் மறுப்பு சொன்னாமல் கொடுத்து விடுவேன். ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு உன்னை நம்புகிறவள் நான். என்னுடைய நலனுக்காக நல்ல வாழ்க்கை தானே பாடுபடுகிறாய். மறுப்பேனா? எனது சம்மதத்தை கேட்டுதான் நீ செய்யணுமா என்ன? திருவேணியின் குரல் தழுத்தழுத்தது. திருவேணி, நீ இந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கை வைத்திருப்பேன்னு நினைத்து பார்க்கல. உன்னை என்ன சொல்லி பாராட்டுறதுன்னே தெரியல என்று நெகிழ்ந்தான் த்ரீலோக். சரி, அப்பாட்ட போனை கொடு என்றான். அங்கிள், தேங்க்ஸ். அப்ப நான் அவர்களிடம் சொல்லிவிடுகிறேன். போனை வைத்து விட்டான் த்ரீலோக்.
அடுத்த ஃபோன் பிரணேஷ் வீட்டுக்கு பறந்தது. பிரணேஷ் தந்தை சந்திரதாஸிடம் பேசினான். விஷயத்தை சொன்னான். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். திருமணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணிடுறோம். திரிலோக்கிற்கு நன்றி சொன்னார் சந்திரதாஸ். ஒரு நல்ல இடத்துல திரிவணி வாழ்க்கப்பட போவதை நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டான் திரிலோக். பிரணேஷிடமும் பேசினான். திருவேணியை மணக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றான் அவன். பிரணேஷ், நீ மட்டுமல்ல, திருவேணியும் தான் என்றான் திரிலோக். இதை கேட்டதும் தனக்குள் சிரித்து கொண்டான் பிரணேஷ். அமிர்தாவின் ஞாபகம் வந்தது திரிலோக்கிற்கு. பாவம் அமிர்தா, பெற்றோர் இல்லாத பொண்ணு. அவளுக்கும் ஒரு திருமணத்தை முடித்துவிட்டால் நன்றாக இருக்குமே என்று அவன் மனம் ஏங்கியது. ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் பேஷண்ட்டுகளுக்கும் அவ்வளவாக இல்லை. அமிர்தா அவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வேலையில் மூழ்கியிருந்தாள். வெளியில் வருவதும் போவதுமாக இருந்த அவளை ஒரு தம்பதியர் கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். இதை அமிர்தாவும் கவனிக்க தவறவில்லை. யார் இவர்கள்? நம்மையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னவென்றுதான் கேட்டு விடுவோமே. மனதை தைரியப்படுத்தி கொண்டாள். அவர்கள் அருகில் வந்தாள். உங்களுக்கு என்ன வேணும்? யாரை பார்க்கணும் என்று கேட்டாள். டாக்டர் திரிலோக்கை பார்க்கணும். அவருக்காக தான் காத்திருக்கிறோம். அதை நீங்கள் என்னிடம் சொன்னால் தானே நான் டாக்டரிடம் போய் சொல்ல முடியும். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கன்சல்டிங்கா? இல்லை, பர்சனல். நீங்க அவங்களுக்கு சொந்தமா? இல்லை. இதற்கு மேலும் அவர்களிடம் எதுவும் கேட்கவில்லை அமிர்தா. கொஞ்ச நேரம் ஆகட்டும், டாக்டரிடம் சொல்லிவிட்டு பிறகு உங்களை கூப்பிடுறேன். டாக்டர் அறைக்குள் நுழைய முயன்ற அமிர்தாவை, நீங்க? டாக்டரிடம் நர்ஸாக வேலை பார்க்கிறேன். உங்க பேரு அமிர்தா. அந்த நர்ஸ் நீதானம்மா? உன்னைதான் பார்க்க வந்தோம். பார்க்க லட்சணமா பெரிய இடத்து பொண்ணு மாதிரியே இருக்கியே. என்ன சொல்றீங்க? எதுவும் புரியாதவளாக கேட்டாள். திரிலோக் அறையிலிருந்து அழைப்பு மணியின் ஓசை கேட்கல. அந்த அறைக்குள் நுழைந்தாள் அமிர்தா. என்ன பார்க்க வெளியே 2 பேர் காத்திருக்கிறார்கள். அவர்களை வர சொல் என்றான் திரிலோக். அவர்கள் வெளியில் காத்திருப்பது இவருக்கு எப்படி தெரியும்? அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். என்ன அப்படி பார்க்குற? அவங்க என்ன பர்சனலா பார்க்கணுங்கிறது எனக்கு எப்படி தெரியும்னு தானே. நான் இங்க வரும்போதே அவர்கள் எனக்காக காத்திருக்கிறார்கள். குடும்ப விஷயமா பார்க்கணும்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல நீயும் இங்க இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா? பேஷண்ட்களை பார்த்து விட்டு வந்துடுறேன் என்றேன். பேஷண்ட்களை பார்த்ததில் அவங்களை மறந்தே போச்சு. அவர்களை கூப்பிடு என்றான் திரிலோக். அமிர்தா வெளியில் வந்தாள். டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க என்றால். தம்பதியர் இருவரும் உள்ளே வந்தனர். தன் முன்னே வந்து நின்ற அவர்களை உட்காருங்க என்றான் திரிலோக். சாரி, பேஷண்ட்களை பார்த்ததில் உங்களை சுத்தமா மறந்துட்டேன். ரொம்ப நேரமா உங்களை காக்க வச்சுட்டேன், மன்னிக்கணும். பரவாயில்லைங்க, உங்களை இதற்கு முன் நான் பார்த்ததே இல்லையே. உங்களுக்கு என்ன வேணும்? என் உதவி உங்களுக்கு தேவைப்படுகிறதா? உங்களை யார் என்று நான் தெரிஞ்சுக்கலாமா கேட்டான் திரிலோக். எங்க ஊரு கோயம்புத்தூருங்க. என் பேரு வேணுமாதவன். இவங்க முத்தம்மாள், என் மனைவி. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதற்காக தான் வந்தோம் என்றார். திரிலோக்கை பார்க்க வந்தவர் அமிர்தாவை பார்த்தான். திரிலோக் அவள் அங்கிருந்து வெளியேற எத்தனித்த போது, அவங்களும் இருக்கட்டுங்க, அவங்கள பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். எனது அமிர்தாவை பற்றி இவங்க என்ன பேச போறாங்க? ஒரு கேள்விக்குறியோடு அவர்களை பார்த்தான் திரிலோக். அமிர்தாவையும் உட்கார சொன்னான். அவளும் இருக்கையில் அமர்ந்தாள். டாக்டர், உங்களுக்கு எங்களை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு உங்களை நல்லா தெரியும் டாக்டர். நாங்க அமெரிக்காவுக்கு போயிருந்த போதுதான் எங்க மகன் இங்க விபத்துல சிக்கி உங்க ஆஸ்பத்திரியில தான் சிகிச்சை பெற்று இருக்கிறான். நீங்க தான் அவனை காப்பாத்திருக்கீங்க. நாங்க ஊருக்கு வந்த பிறகுதான் எங்களுக்கே இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்தது. நீங்க இல்லைன்னா எங்க மகனை இன்றைக்கு நாங்க உயிரோடே பார்த்திருக்க முடியாது. திரிலோக்கிற்கு நன்றி சொல்லும் விதமாக இருந்தது வேணுமாதவனின் வார்த்தைகள்.
இவர் சொல்றது உண்மைதானா என்பதைப் போல் அமிர்தாவை பார்த்தான் த்ரிலோக். ஆமாம் என்பதைப் போல் அவளும் மெல்ல தலையாட்டினாள். மறுபடியும் வேணுமாதவனே பேசினார். எங்க பையனுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்றார். அதற்கும் நீங்க என்னை இங்க பார்க்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு டாக்டர். நான் 3 நாளா படுத்த படுக்கையா இருந்தப்போ என் உள்ளாடைகளையும் மாத்தி உடம்பையும் துடைத்து விட்டு கொஞ்சம் கூட முகமே சுளிக்காம என்னை கவனிச்சுக்கிட்டாங்களே அந்த நர்ஸ். அந்த மாதிரி பொண்ணு இருந்தா சொல்லுங்க, கட்டிக்கிறேன் என்கிறான் எங்க மகன். அந்த மாதிரி பொண்ணுக்கு நாங்க எங்க போறது? அதனால் இந்த அமர்தாவே பொண்ணு கேட்கலான்னு வந்திருக்கோம் என்று வேணுமாதவன் சொன்னதை கேட்டு குலுங்கி குலுங்கி சிரித்தான் த்ரிலோக். என்னங்க இது வேடிக்கையா இருக்கு? பேஷண்ட்டுகளை கவனிக்கிறது தான் அவங்க வேலை. ஆதுரியாக இருந்தாலும் அவங்க அதை தான் செய்வாங்க. இதுக்கு போய் நாங்க இவங்கள தான் பொண்ணு கேட்க வந்திருக்கோம்னு சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, பிராக்டிக்கலா சரியா இருக்காது என்றான் த்ரிலோக். இல்லை டாக்டர், நாங்க முடிவோடு தான் வந்திருக்கோம். நீங்க முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க என்றார் வேணுமாதவன். வாட்டிய ஜோக். என்னங்க எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாதிரி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது? அமிர்தா ஒரு பொம்மை இல்லைங்க. அவங்களுக்கும் உயிர் இருக்கு, உணர்ச்சி இருக்கு, ஆசப்பாசம் எல்லாம் இருக்கு. அதுக்கு மேல சீஷ்மை பிறக்கலனாலும் அவங்க என் சிஸ்டர். அமிர்தா என் கூட உடன் பிறப்பாதான் பார்க்குறேன். த்ரிலோக் இப்படி உணர்ச்சி வயப்பட்டு பேசியதை அமிர்தா இதற்கு முன் கேட்டதே இல்லை. இன்றைக்குதான் முதல் முறையாக கேட்கிறாள். அவள் கண்களில் நீர். டாக்டர், எல்லா விஷயத்தையும் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களையே பார்க்க வந்தோம். நீங்க அமிர்தாவுக்கு கார்டியன் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனா முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க என்றார் வேணுமாதவன். ஏன் சார் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இல்லை டாக்டர், ஏதோ எங்க மனசுக்கு படுது வந்தோம், யோசிச்சு சொல்லுங்க என்று கூட வந்திருந்த அவரது மனைவியும் கெஞ்சினாள். அமிர்தா விஷயத்துல நான் மட்டும் முடிவு எடுக்க முடியாது. எனக்கு மேல எங்க அப்பா அம்மாவையும் கேட்கணும். அமிர்தாவனுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அவங்க அப்பத்தாவையும் கேட்கணும் என்றான் த்ரிலோக். எப்பன்னு சொன்னா நாங்க ஒரு நாளைக்கு எங்க பையனோட உங்க வீட்டுக்கே வந்துடுறோம் என்றார் வேணுமாதவன். விட மாட்டீங்க போல இருக்கு. சரி வாங்க. தனது விசிட்டிங் கார்டை அவர்களிடம் நீட்டினான். பதிலுக்கு அவர்கள் தங்கள் மகனின் புகைப்படத்தை நீட்டினர். இது எதுக்கு? எங்க பையன் படம், எதுக்கும் பாருங்க என்றார் வேணுமாதவன். புகைப்படத்தை வாங்கி பார்த்தான் த்ரிலோக். பையன் வாட்ட சாட்டமாகவே இருந்தான். பையன் பேர் அருண்குமார், பிஇ படிச்சிருக்கான், பிஸ்னஸ் தான் பார்த்துக்கிறான் வேணுமாதவன் சொன்னார். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அமிர்தாவுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே இந்த திருமணம் நடக்கும். இல்லை என்றால் நீங்க வேறு இடத்துல தான் பெண் பார்க்க வேண்டி வரும். வீட்டுக்கு வாங்க பேசுவோம் என்றான் த்ரிலோக். அவர்கள் விடை பெற்றனர். அமிர்தாவின் கையில் அவர்களின் மகன் புகைப்படம் இருந்தது. இந்தாங்க உங்க பையன் படம் என்று அவர்களிடம் நீட்டினாள் அமிர்தா. இல்லம்மா, அது சேர வேண்டிய இடத்தில்தான் சேர்ந்திருக்கு, உன்னிடமே இருக்கட்டும். அவர்கள் கிளம்பினார்கள். ஒரு முடிவோடு தான் வந்திருப்பாங்க போல இருக்கு, சிரித்து கொண்டான் த்ரிலோக். வீட்டில் இருந்தான் த்ரிலோக். வேணுமாதவனும் முத்தம்மாளும் இப்படி திடீர்னு வீட்டுக்கு வருவாங்கன்னு த்ரிலோக் எதிர்பார்த்தது தான். அடட வாங்க, சொன்ன மாதிரி வந்துட்டீங்களே. வீட்டுக்கு வந்த வேணுமாதவனையும் அவரது மனைவி முத்தம்மாளையும் வரவேற்றான். கூட வந்திருந்த அழகான வாட்டசாட்டமான இளைஞனை இப்படி வந்து பார்த்ததும், ஓ உங்க பையனா, வாங்க உட்காருங்க என்று அருகில் இருந்த சோஃபாவை காட்ட அவர்கள் உட்கார்ந்தனர். நீங்க இன்றைக்கு வருவீங்க என்ற சந்தேகம் என் மனதுக்குள் இருந்தது. அதனால அமிர்தாவையும் அவங்க பாட்டியையும் வர சொல்லியிருக்கேன்.
இப்போ அவங்களும் வந்துருவாங்க. எங்க அம்மா அப்பாவும் வீட்டில் தான் இருக்காங்க என்று த்ரீலோக் பேசிக்கொண்டிருக்கும் போதே அமர்தாவும் அவளது பாட்டியும் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். இவர்களை பார்த்ததும் பார்க்காதது மாதிரி அவர்கள் இருவரும் உள்ளே சென்று விட்டனர். அம்மா என்று கூப்பிட்டான் த்ரீலோக். சுகாசினி வந்தாள். வந்தவர்களை வரவேற்றாள். எல்லா விஷயத்தையும் த்ரீலோக் சொன்னாப்ல என்றாள். இருங்க, காப்பி கொண்டு வர என்று சொல்லிவிட்டு மீண்டும் உள்ளே சென்றாள். அமர்தாவை பெண் கேட்டு ஒரு குடும்பத்தினர் வர இருக்கிறாங்க என்பதை ஏற்கனவே தந்தை ரகுநந்தனிடம் சொல்லி இருந்தான் த்ரீலோக். பேச்சு குரல் கேட்கவே கூடத்துக்கு வந்தார் ரகுநந்தன்.